கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை தியானிக்கலாம். ஏசாயா 2 அதிகாரம் வசனம் 22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இவ்வசனம் நம் அனைவரும் அறிந்த ஒன்றே. நம்மில் அநேகர் பிறரை நம்புவதில்லை, மாறாக நம்மேல் நம்பிக்கை வைத்து சுய புத்தியை சார்ந்து வாழ்க்கையை நகர்த்துகிறோம். ஆனால் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3 அதிகாரம் வசனங்கள் 5, 6 மற்றும் 7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். ஆசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் வசனங்கள் 33 மற்றும் 34. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை நம்மீதோ, நம்முடைய சுயபலத்தின் மீதோ, பணத்தின் மீதோ, அதிகாரத்தின் மீதோ, உலகத்தின் மற்ற எந்த காரியத்தின் மீதோ இல்லாமல் கர்த்தரின் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு வசன பகுதியை வாசித்து நிறைவு செய்வோம். எரேமியா 17 அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன்.